அவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்கிறேன். பலன் கொடுக்கிற கர்த்தர் அல்லது பரிசு கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிற பலன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமா இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு சபையினுடைய கிரியைகளும் வித்தியாசமா இருக்கிறதுனால. எல்லாருடைய கிரியம் ஒன்று போல இல்லை. ஆகவே அந்தந்த சபையின் கிரியைக்கு தக்கதாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2 எபேசு சபைக்கு அவர் சொல்லும்போது 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, ஜெயங்கொழியன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பரதேசியின் மத்தியில் ஒரு விருட்சம், அந்த விருட்சத்தில் ஒரு கனி. இது எங்க இருக்கு? ஆதியாகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அப்படியே ஆயிற்று. ஆனா 9ஆம் வசனத்துல உழைக்க பண்ணினார். ரெண்டுக்கும் வித்தியாசம். முளைக்க 9ஆம் வசனத்தில் முளைப்பிக்க கடவுள்னா ஏற்கனவே பூமியில் அந்த விதை இருந்திருக்கிறது. பூமியில் ஏற்கனவே விதை இருந்திருக்கு. அதுக்கு ஒரு சத்தியம் இருக்கு. எப்படி இருந்தது ஏதுங்கிறதெல்லாம் ஏத்தைய பண்ணாலும் ஏத்தைகள் 28 பார்க்க முடியும். ஆனால் இங்கே மனிதனை சிருஷ்டித்த பிறகு தம்முடைய தாயலாக உருவாக்கின பின்பு ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கி அதை வைத்த பின்பு ஆண்டவர் இந்த காரியத்தை சிருஷ்டிகளே செய்கிறார். அதில் ஒன்று ஜீவ விருட்சத்தின் மரம். ஆண்டவர் இயேசு சொன்னால் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எங்க இருக்கு? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரமா? அதிகாரத்துல ஐயா எத்தனாவது அதிகாரம் ஐயா? 10:10. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் உனக்கு தருவேன், ருசிக்க கொடுப்பேன்னு சொல்லி இருக்கும்போது
ஜீவ விருட்சத்தின் கனி ததோபாகம்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. தெய்வம் அன்புள்ளவர். தெய்வத்தினுடைய தமது அன்பை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே தெய்வம் சொன்ன வழிகளில் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிக்கும் போது, அவருக்காக வாழ்க்கை நடத்தும் போது அவனுக்கு பரிசு கொடுக்காம இருக்க மாட்டார். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசை கொடுப்பார். ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒலிம்பிக்ல ஓடுறாங்க. அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது ஜெயித்தவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. இதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் குறித்து 1 பேதுரு என்ன சொல்றார்? 1 பேதுரு அதிகாரத்தில் 2 அதிகாரம் 21 வசனத்தில் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடன் தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின் வைத்து போனார். ஒரு மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். ஒரு மாடல், ஒரு மாதிரி கணக்கு இருக்கும். மாடல் மேக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் அதை வைத்து அந்த வைத்து மற்ற நாம் செய்யறது போல உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அடிச்சோலை அவர் வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சோடியில ஒரு மனுஷன் அவன் செய்து நடந்து வரும்போது அவனுக்கு முடிவிலே நித்தியம் ஒன்று இருக்கிறது. அதை முக்தி என்று சொல்வார்கள். நித்திய ஜீவன் அந்த காரியத்தில் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய செய்த நன்மைக்கு நீதிக்கு நியாயத்திற்கு ஒரு பரிசு. அது ஜீவ விருட்சத்தின் கனி. ஏன் எபேசு சபைக்கு இதை சொல்லுகிறார்? அங்கே அவருடைய கிரியைகளை குறித்து சொல்ற 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவளை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போது தங்களை அப்போது சொல்ற நீ சோதித்தவளை பொய் என்று கண்டறிந்து கொண்டதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்பிடாமல் பிரயாசப்பட்டதை அறிந்தது. பல காரியங்கள் நீ உன் வாழ்க்கையில செய்திருக்கிறதுனால என் நாமத்திற்கு நீ இழைப்பிடாமல் பிரயாசம். வாழ்க்கையில சோறு என்கிறது, இழைப்பு என்கிறது மனித வாழ்க்கையில சாதாரணமாக நாம் எதிர்கொள்ளுகிற காரியம். ஒரு பக்கம் நமக்கு தெய்வ பக்தி இருக்கும், அதே சமயம் நம்ம உலகத்துல வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். படும்போது நம்ம நினைச்ச காரியம் நடக்கலையே சோறு வரத்தான் செய்யும். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் வழியில் நடக்க பிரயாசப்படுகிறதை அறிந்த தெய்வம் நமக்கு ஜீவ பரதீசின் மத்தியில் இருக்கிறார். என்ன நித்தியத்துல என்ன சொர்க்கம், மோட்சம், பரலோகம், என்ன வார்த்தை வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த பரதீசன்னு சொல்லப்படுகிறதுக்கு ஆன்மா இழைப்பாருகிற ஒரு இடம். ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோட கூட பருவத்தில் இருப்பான்னு சொன்னார, பருவத்தில் இருப்பான்னு சொன்னார.
சரி, அவர் எதுக்குள்ள எடுக்கப்பட்டார்? பரதேசுக்குள்ள எடுக்கப்பட்டாரோ பல்லவத்துக்குள்ள எடுக்கப்பட்டார்? பரதேசு என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆன்மா இழைப்பாருகிற ஒரு இடம். நியாயத்திற்கு வரக்கு முன்பாக இழப்பாருகிறேன். இது முதல். இரண்டாவது, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் செமன்னான் சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம், ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அது என்ன 2வது மரணம்? எப்போது மனுஷன் உலகத்தில் பிறக்கிறானோ அன்னைக்கே அவனுடைய மரண நாளும் குறிக்கப்பட்டிருக்கு. 2 இடத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்பதுதான். ஆண்டிக்கும் அதான், அரசனுக்கும் அதான், ஞானிக்கும் அதுதான், பேதைக்கும் அதுதான். இதுல யாருமே தப்ப முடியாது. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது நம்ம கையில கிடையாது. பிறக்கும்போது கேட்டுட்டா பிறந்தோம், நீர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நாள் பொழுது அப்படின்னு சொல்ல நம்ம பிறந்தோம். அவர் பிறக்க வைக்கிறார், நாம் பிறந்து இருக்கிறோம். அவர் எப்போ நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நான் சொல்றதுதான், என்னைக்கே சீச புடுங்குதாரோ அன்னைக்கே இந்த போய் சேர வேண்டியதுதான். அது வரைக்கு இருக்கிற வாழ்க்கை 100 120 இப்போ குறைச்சி சொல்லவே கூடாது. 100 ஆயிடுச்சு. இப்ப நான் கூட ஒண்ணு போட்டு மொய்க்கு எழுது 101 சொல்றேன். ஏன் 100 நிப்பாட்டு? ஒருவர் வந்தா மெடிக்கல் கேம்ப் நடக்குது. உங்க பேரை சொன்னாரு, எழுதிட்டோம். ஐயா வயசு என்ன? 1. ஐயா உங்க வயசை சொல்லுங்க. 1. என்ன ஐயா? 101. ஆள் நல்லா இருக்காது, கண் பார்வை இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு, காது கேட்கல. எதுக்கு வந்தீங்க? சும்மா டாக்டரை பார்த்துட்டு போகிறோம். பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் என் தகப்பனார் 120 வயசு வரை இருந்தார். அது தேவனுடைய காரியம். அது எத்தனை வருஷம் நாம தீர்மானிக்க முடியாது. நான் ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுப்பேன். எப்படி? எங்க இருக்கு? சங்கீதம் 91 அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு தீர்க்காயுசு நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன். தான் ஆண்டவர் இயேசு மனுக்குலத்துக்கு செய்கிற ஆசீர்வாதங்களில் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு தான். நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, இது தேவன் அருளில் ஆசீர்வாதங்களில் ஒன்று. இன்னும் நீதிமொழிகள் 8 சொல்லு நினைக்கிற, என்னாலே ஆயுசு நாள் என்ன செய்யும்? பெருகும் என்று சொல்ற. என்னாலே ஆயுசு நாட்கள் பெருகும். எதுக்கு நாம எதுக்கு குறைஞ்சு நினைக்கணும்? இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போவோம். இருக்கிற வரைக்கும் நாம பக்தியா இருந்துட்டு போயிருக்கோம். எபிரேய நிருபத்துல சொல்லும் போது, அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு
நியாயத்தீர்ப்படுவதோ மனுஷருக்கு நியமிட்டிருக்கப்படியே உலகத்துல பிறந்த யாரா இருந்தா அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா, தெய்வ நம்பிக்கை இல்லையாங்கலாம் கிடையாது. அதை அவர் பார்த்துக்கிடுவார். ஆனா மனுஷனா பிறந்துட்டியா, உனக்கு ஒரு நாள் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். இது பேரும் முதலாம் மரணம். இந்த ரெண்டாம் மரணம்னு அது சொல்லுது. அது என்னது? சேதப்படுத்துங்கிறது நம்முடைய ஆன்மா இருக்குல்ல, சர்வத்துக்கு ஆன்மா தான் கடவுளை தேடும். ஏதாவது மிருக ஜீவன் கடவுளை தேடி போதால் போய் சாமி அப்படின்னு போய் கேட்கா இல்லை, மனுஷர்கள் தான் தேடும். ஏன்னா மனிதர்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கு, ஆறாம் அறிவு. நம்மை ஒருவர் படைத்திருக்கிறார் என்கிற உள் உணர்வு மனிதனுக்கு தான் இருக்கு. ஆகவே நாம் கடவுளை இறைவனை தேடுகிற போது நம்முடைய ஆன்மா கடவுளோடு இணைவதற்கு பிரயாசப்படும். நம்ம சொல்லலாம் வேணும், காரியம் திருமணம் எல்லாம் தருவாரு. நாத்திகம் வீட்டுல நல்லது நடக்கலையா? நாத்திகர்கள் வீட்டுல செல்வம் இல்லையா? நாத்திகர் வீட்டுல குழந்தை பிறக்கலையா? நாத்திகர்கள் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணலையா? இப்போ கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நான் கடவுளை நம்புறேன், ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு வழியில நடக்கிறேன். நான் அதையே நம்பாத கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறவன் என்னோட அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிறார்களே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவதனால் எனக்கு என்ன லாபம் என்றால் ஒன்று ஆன்ம ரட்சிப்பு. இயேசுவை விசுவாசிப்பதனால் எனக்கு அல்ல விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாரு. இயேசுக்கு ஒன்னும் கோடி சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன். அது கடவுள் நம்பிக்கை எல்லாம் மேலதான் இருக்கான். ஆனா ஒன்று கிடைக்கும். அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பு. அதுதான் இன்னைக்கு நிக்க வச்சு பேச வச்சு. இந்த ஆன்மா கடவுளை தேடும் போது இந்த ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையில் வருவது ஜென்ம கர்மம் தான். அதான் சுவர் மாதிரி வரும். தெய்வ நம்பிக்கையில குறை இருக்காது. நம்ம நாடு தெய்வ நம்பிக்கை உள்ள நாடு. வடக்க போய் பாருங்க, நான் போயிருக்கேன். அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருப்பான். ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பிரிவினையாகிய ஒரு சுவர் நிற்கதே அப்படின்னு சொன்னா அது மூன்றாவது மனுஷர் அல்ல. அது மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம கர்ம பிரிவினை ஆகிய சுவர். அது நிற்கும் போது தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் அதனால் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இளைப்பாறுதலையோ விடுதலையோ
பெற்றுக்கொள்ள முடியாமல் மனுக்குலம் அங்கே படுகிற அவத்தையை தேவன் கண்டுதான் கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு முன்னே அந்நியராயும் துக்கிரிகள்னாலே அதிலே சத்துருக்களாகி இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக மாம்ச மனத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். யாரோட ஒப்புரவாக்கி இருக்கார்? இயேசுவின் ரத்தம் சகல பாவனைக்கு நம்மை நீதிமான இந்த நிலைமையில் வரும்போது இதைத்தான் மறுபிறப்பு என்று சொல்கிறோம். ஒருவர் இப்படி சொல்றோம், ஒரு முறை பிறந்தவன் இருமுறை மரிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒரு முறை மரிக்கிறான். சரீர மரணம் உண்டாகிறதே தவிர ஆன்மீகம் மரணம் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ ஜெயம் கொள்கிற உனக்கு 2ஆம் மரணத்தினால் என்ன கிடையாது? சேதம் கிடையாது. மிக நித்திய வாழ்வு உண்டு. நீ என்றென்றைக்கும் உனக்கு என்னோடு வாழ்கிற வாழ்க்கை உனக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆனால்தான் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது இந்த 20:14 அப்பொழுதும் மரம் பாதம் அக்கினி தள்ளப்பட்டது. இது 2ஆம். இதனால் நாம் சேதப்பட மாட்டோம். உலகத்தில் வாழும்போதும் தெய்வத்தோடு வாழ்கிறோம், மரித்த பின்பும் தெய்வத்தோடு வாழ்கிறோம். உலகத்தில் வாழும்போதும் இயேசு கிறிஸ்து ஆகிய கர்த்தரோடு வாழ்கிறோம், மரித்த பின்பும் அவரோடு வாழ்வோம். அடுத்ததாக பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பாகம், அந்த கல்லின் மேல் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருமை அன்று வெறும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அது என்ன புதிய நாமம்? நமக்கு பெற்றோர் ஒரு பெயர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாதானே நம்ம திரும்பி பார்ப்போம். நம்முடைய அரசாங்க பதிவேடுகள் எல்லாவற்றிலும் நாம இருக்கதான செய்யுது. அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய நாமம் தருவேன், அது தெய்வமே கொடுக்கிற ஆசீர்வாதம். இது ஆண்டவர் சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் உனக்கு ஒரு புது நாமத்தை தாரேன், அந்த நாமம் உன்னை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஏசாயா 62:2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வாழ் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அந்த நாமத்தினுடைய மேன்மை என்ன? ஆசீர்வாதம் என்ன? எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய தெய்வீக நன்மை என்ன? 4வதும்
நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூலாய் என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். அந்த வாழ்க்கை கொடுப்பதற்கு உனக்கு ஒரு புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார். நீங்க ஆபிராம்ங்கிற பேரை ஆபிரகாம் என்று அழைத்தார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். யாக்கோவுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவன் பிரபுக்களின் தலைவன். ஆண்டவர் புது நாமத்தை கொடுப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்ற தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது கிருபை, புது பலன், புது நன்மை, புதிய ஆசீர்வாதம், புது நம்பிக்கை, நம்பிக்கை துளிர்க்கும். சொல்றார், உன் தேசம் வாழ்க்கை பெறும். தேசங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கி சொன்னா குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை. வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் வறட்சி, சோதனை, கஷ்டம். எந்த நிலைமையை மாற்ற வல்லவர் கர்த்தர். இதை ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அதே போல அவர் கீழே சொல்லிட்டே வர்றார், மனம் பதறிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கும் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. எவ்வளவு பெரிய காரியம். அடுத்து அவர் சொல்றார் 10ஆம் வசனத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தாதைப்பும் ஓடி. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாளைக்கு என்ன நான் எப்படி செய்வேன்? அதான் மனம் பதறிகளை பார்த்து பதறிக்கிட்டு இருக்க மனதை ஆண்டவர் தத்தளிப்பு இருதயத்தை உன்னை விட்டு நீக்குவார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுக்கிறேன். ஒருவர் எனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா, கிடைக்கும், அடுத்து அந்த வேலை வருமானு ரொம்ப யோசனையில. வேற யாரும் இல்ல, பிரசாத் கூப்பிட்டு கவர்மெண்ட் சொன்னாங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். சொன்னா தத்தளிக்கிற இருதயத்தை உன்னை விட்டு எடுத்து போடும். இப்போ கான்ட்ராக்ட் அவரால் எடுக்க முடியாது. ஒரு கான்ட்ராக்ட் நடக்கும்போதே இன்னொன்று வருது. இதுதான் கர்த்தர். மனம் பதறிகளை பார்த்து, ஏன்னா கான்ட்ராக்ட் வாழ்வாதாரம் அடிப்படை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஒரு புது நாமத்தை ஆண்டவர் கொடுத்து அபிஷேகத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் வாழ்க்கையில சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டு
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது தான் கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்று. அத ஆண்டவர் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கிட்ட வித்தியாசமே கிடையாது. கடவுள்கிட்ட தெய்வத்திட்ட கர்த்தட பட்சபாதமே கிடையாது. இவன் எனக்கு நிறைய காணிக்க கொடுத்தான், அதனால இவனுக்கு செய்வோம், அதெல்லாம் அவர்கிட்ட தள்ளுபடி ஆகாது. தன்னை ஒருவன் நம்பிட்டானா, தன் மேல நம்பிக்கையை கிறிஸ்துவன் மேல வச்சுட்டானா, அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்காமல் விடவே மாட்டான். கண் கூட நான் கண் நம்மளே மாத்திருக்க, ஜீரோல இருந்து மேல கொண்டாந்து இருக்கு. நம்ம என்ன ஆண்டவருக்கு அள்ளியா கொடுத்தோம் கிடையாது. சொன்ன வார்த்தைகளை தான் கொண்டு வாழ ஒழுங்கா கோயிலுக்கு வருவோம், 8:30 மணினா 8:25 இருப்போம். மாலாராதனைக்கு வந்துடுவோம். இதான் நாங்க செஞ்சோம். அடுத்தது புதன்கிழமை பைபிள் ஸ்டடியா கண்டிப்பா போவோம். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காத்திருப்பு கூட்டமா கண்டிப்பா. வாரத்துக்கு 3 நாள் சர்ச்சுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்போம். தேடுவோம். சர்ச்சுக்கு போறோம், நான் சர்ச்சுக்கு போறோம். இப்ப நீங்க தேடிதானே வந்திருக்கீங்க, அந்த தேடிதான் தேடுவோம். அவ்வளவுதான். நமக்கு ஏபிசிடி தெரியாது, வேதம் தெரியாது. ஆனா தேட 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 தேவனுடைய கிருபையும் இரக்கமும் மகாதயவுள்ள தேவனுடைய தயவும் வந்து இறங்கும் போது நான் வாசித்த இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். சஞ்சலத்தை இப்ப போக ஆரம்பிச்சது, தத்தளிக்கிற இருதயம் போக ஆரம்பிச்சது, இயேசுவின் மேல் விசுவாசம் நம்பிக்கை பெருக ஆரம்பிச்சது. சத்தியம் இதுதான், இப்படிதான் நடக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும், குடும்பத்துல உண்மையா இருக்கணும், எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் அவர் கிரியைய எப்போதும் செய்துட்டேதான் இருக்கு. எனக்கா சூரியன் நான் உதிக்க மாட்டேன்னு சொல்லுதா, அது பாட்டுக்கு உதைக்க, பூமி அது பாட்டுக்கு எல்லாம் ஆண்டவர் செய்கிற கிரியை தானே. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அவருக்கு ஏற்றபடி. நம்ம எங்கேயாவது நம்ம பிள்ளைக்கு தீமை செய்வோமா? பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காருப்பா. உனக்கு அந்த அறிவு இருக்குன்னா, உன்னை சிருஷ்டித்து உனக்காக சிலைகள் மறித்து வைத்திருந்த உயிரோடு இருக்கிறதா உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனா, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனா. அதான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் இயேசு என்ன செய்வார் என்பது குறித்து 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும், சாபத்தை நீக்கும், பாவத்தை பரிகரித்து உனக்கு தெய்வீக ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும். ஆசீர்க்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளை இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார். மத்திய 5ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் 6 பாத்தீங்கய்யா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம், என்னத்தை உடுப்போம், தானே வேணும். என்ன
3 வேளை சாப்பாடு சார். கொடுத்துறதுக்கு ஒரு நல்ல ஆடை இருந்தா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்க, இருக்க ஒரு வீடு வேணும் சார். இதானே உனக்கு வேணும். இதையெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்காம நீ என்ன தேடு போதும். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை தேடு, எல்லாம் உனக்கு அடிஷனல் போனஸ். உனக்கு வேண்டியதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம பிள்ளை கேட்டதை நம்ம கொடுக்குறோம். எப்படியாது தனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு ஈரத்துணிய வயிற்றுல போட்டு இருக்கும் பெற்றோர்கள் தாம் பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வசதிகளை குறைத்து கொண்டு அந்த பிள்ளையுடைய படிப்புக்காக தியாகம் பண்ணுகிற எத்தனையோ பெற்றோர்கள். இப்படி நாம நம்முடைய காரியத்தை செய்யும் போது சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லன் உள்ள தேவன் நம்முடைய சொந்த குமார்னு பாராமல் அவரே தந்தவர். அவரோடு கூட அந்த எல்லாவற்றையும் வேலை கொடுக்க மாட்டாரா? எனக்கு கொடுத்தால, அவர் தான் கொடுத்தார். ஏற்றுக்கு தான் கொடுத்தார், என் பலத்தில் அல்ல. எனக்கு அது கேட்டேன், கேட்டபடியே கொடுத்தார். எப்படி கிடைச்சோம்னா நீங்க ஜெயித்திருப்போல இல்லையா? பரீட்சை எழுத மாட்டேன், என்ட்ரி அட்டன் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன், லஞ்சம் கொடுக்க நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஏற்று நேர் தெய்வம் எனக்கு வேலை சார். மணி கடைசியில் ஆகாதுல வேலை வந்தது. நாளும் இல்லாம இந்த வருஷம்தான் ஆண்டவர் 11 பேர் செலக்ட் பண்ண வைத்தார். அதுல நானும் வருத்தேன். உனக்கு தேவைன்னு அந்த அதான் நீ என்ன செய், என்னை தேடினா போய் ரொம்ப ஒன்றும் பெருசு வேண்டாம், நீ என்னுடைய வழியை நடந்தா போய். அதனால புது நாமத்தை ஆண்டவர் கொடு, தேசம் வாழ்க்கைப்படும். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை கதையை கேட்டாலே பெரிய கதை. நான் பிறக்கும்போது கோடீஸ்வரன் 52, 74 பாப்பேன். தங்க வீடு கிடையாது, ஒரு வீடா சோழ வீடு, அங்கே சோழ வீடு சுத்திக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வாழ்க்கை படிச்சிருக்கோம், வேலை இல்லை, குடும்பத்துல எல்லாம் சொத்தும் போயிட்டு 10 வருஷத்துக்கு அவ்வளவு சொத்தும் போயிட்டு. இடையில ஒரு வீடு மட்டும் இருந்து அதையும் நான் கிடைக்கல, விற்க சொல்லி அமர சொல்லி. அப்ப நான் ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் ஏசுடத்துல கேட்பேன். ஒரே ஒரு நம்பிக்கை கொஞ்சம் தொங்கிட்டு இருந்தது. பார்த்து கூப்பிட்டு என்னை நோக்கி கூப்பிடுனாருல, கூப்பிடாரு போது இந்த 4 கண்டிஷனை வச்சு அப்படியே வேலை இருக்கிறேன். மே 19, 1975 எங்க வேலை கிடைக்கான்னு புறப்பட்டு போனாலும் அதே திருநெல்வேலிக்கு வேலைக்கு. அப்பவும் பாவ வாழ்க்கை தான், அப்பவும் இழிவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டேன். ஆனா இதே போல ஒரு இடத்துக்கு வந்த போது 1978, ஆகஸ்ட் 27 இயேசு என்னை தேடி வந்தார், என் பாவத்தை மன்னித்தார், ரட்சித்தார்.
அன்றிலிருந்து இயேசுக்காக வாழ ஆரம்பிச்சு. கஷ்டம். நீங்க நீதியாய் நியாயமாய் உண்மையாய் வாழ வசனப்படி வாழ பரவாயில்ல. எதிர்ப்பாங்க, பேசுவாங்க, நிந்திப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்பியவன் செழிப்பான். ஏசு கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சிருக்கு. 2 மாதங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டார். 8 வருஷத்துல 65 தாயார் ரட்சிக்கப்பட்டார். ரட்சணி அவ்வளவு பெருசு. பாவம் மன்னிப்பு. அடுத்தது என் மகன் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு மருமகா இப்ப பேத்துடைய ரட்சிப்புக்காக வைத்தார். என்னுடைய கிரியை வெளிப்படணும். புழையிலிருந்து தூக்கி விட்டார். புழையிலிருந்து கை தூக்கி விடுகிற தெய்வம் கீழே தள்ளவே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். இன்னைக்கும் அவர் கைவிடல. 60 வயதுல ரிட்டையர்ட் ஆனவன்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோன்னு நினைச்சேன். இல்லை, என் வேலைக்கு வந்துட்டேன். 14 வருஷம் முழு நேரம், அது 34 வருஷம் பகுதி நேரம். தேவன் நல்லவராகவே ஒரு குறைவு வைக்கிறது. அதனால குற்றம் இல்லை, பலவீனம் இல்லை அப்படின்னு நினைக்காது. எல்லாவற்றின் நடுவிலும் தேவன் கிருபை உள்ளவராக, கிருபை நிறைந்தவர். அதனால்தான் திருவன் தேவ பக்தியான் நடங்க, தெய்வத்திற்கு பயந்து நடங்க, ஆண்டவரை உண்மையா தேடிடுங்க, வாழ்க்கை தேவன் பொறுப்பெடுப்பான்னு மறுபடியும் 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 இந்த வீட்டை பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்க உண்மை உள்ளவர். ஒளியம் அழைச்சிட்டேன். ஒளியத்துல எவ்வளவு கஷ்டம் இருப்ப கூட பேசு. பாடுங்கிறது யாருக்குன்னு தெரியாது. ஆனால் அவர் உண்மை உள்ளவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகாலங்களிலும் கூடதான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அர்த்தம் சொன்னதான். நீ என்னால் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. மறவாத ஒருத்தர் இருக்கார். அவர் ரட்சக பெருமான் இயேசு கிறிஸ்து. எதை எதிர்பார்க்காத ஒருவர் இருக்கார் என்றால் தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர். அவர் எல்லாம் கேட்க மகளே மாணவன் இருதயத்தை இதோ வாசல் படையுண்டு, கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். பலவந்தமே பண்ணாட்டார். பலவந்தம் பண்ணீரவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். அவர் அன்புள்ளவர், மன்னிக்கிறது, இரக்கம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இறங்குகிற தேவனால் ஆகும். கிருபை நல்ல பிதா